அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 417வது நாளை அடைகிறது. பல திருப்பங்கள். இன்று காலையில் நாம் வெளியிட்டது அப்டேட்ஸ் அல்ல, இதுதான் போர்க்களத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய அப்டேட்ஸ். அதில் பல கணக்குகள் வெளியே வந்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா தாக்கிய ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேலை நிலைகுலைய செய்திருக்கிறது. அது ஹிஸ்புல்லா பல பில்லியன் டாலரில், இஸ்ரேல் பல பில்லியன் டாலரில் உருவாக்கிய ஒரு தொழிற்சாலை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த தொழிற்சாலையில் ஏராளமானவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த வேலை செய்தவர்கள் இப்பொழுது வேலை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரியதொரு நஷ்டம். தால் ஷமீம் என்ற இடத்தில் இருந்த மல்டி பில்லியன் டாலர் என்று சொல்லுகிறார்கள் ப்ராஜெக்ட் அடி வாங்கி இருக்கிறது. அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடத்தில் இருந்திருக்கிறது. அது ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறார்கள். அங்கே இருந்தவர்களெல்லாம், தொழிலாளர்களெல்லாம் பதுங்கு குழியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். இப்பொழுது டெல் அவீவில் பயங்கரமான தாக்குதல் நடந்து கொண்டு இருப்பதால் பதுங்கு குழிக்கு போனவர்கள் வெளியே வர முடியவில்லை என்ற நிலை. அதையெல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உடனேயே ஹிஸ்புல்லாவின் காலில் விழுந்து ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்த நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது. அடுத்தது ஒரு சிவிலியன் கணக்குப்படி, அதாவது குடியிருப்பவர்கள் எடுத்த கணக்கின்படி ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் 8800 கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இருக்கின்றன வடக்கு இஸ்ரேலில், நார்தன் இஸ்ரேலில். 7000 வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. 300 விவசாய கழனிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால்தான் ஓடிப்போய் காலில் விழுகிறார்கள் என்பது செய்தி. அடுத்தது, நேற்றும் அவர்கள் விடவில்லை, பல செட்டில்மெண்ட்டுகளை தாக்கியிருக்கிறார்கள். கிரஸ்மோனாவனுடைய தாக்குதலை சும்மா சொல்லிவிட முடியாது என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள். அங்கே இடிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களை சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 வருடம் குறையாமல் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் எதிர்பார்க்கவே இல்லை. கிரஸ்மோனாவில் உள்ள கட்டடங்கள் இடிக்கப்பட்டது அன்இமேஜினபிள், நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, நேற்று 3 முறை மனாரா குடியிருப்பை தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது, டெல் அவீவில் உள்ள ஒரு சென்சிட்டிவ் மிலிட்டரி டார்கெட், மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு தளத்தை ஸ்பெஷல் ட்ரோன் வழியாக ஹிஸ்புல்லா தாக்கியிருக்கிறார்கள். 810 ஹம்ஸ் பிரிகேட்ஸினுடைய தலைநகர் நேற்று தாக்கப்பட்டிருக்கிறது. அது அதேபோல் மாலி கூலானி பிரிகேட்ஸ் என்ற கூலானி பிரிகேட்ஸினுடைய ஒரு சிறப்பு பிரிவும் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அதேபோல் அவிம் என்ற செட்டில்மெண்ட்டும் குடியிருப்பு பகுதியும் தாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது ஹிஸ்புல்லா. அக்ரி, நகாரியா அண்ட் வெஸ்டர்ன் கலீலி இனிமேல் மீளவே முடியாத அளவுக்கு அங்கே நெருப்பும் எரிந்திருக்கிறது, அழிவும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் நீங்கள் அதிலிருந்து சற்று வெளியே வந்தால் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மேக்கரை எப்படியும் நமக்குத்தான் என்று இஸ்ரேல் எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த மேக்கரையில் 822 யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய குழுமத்தினுடைய ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், நிதி நிறுவனங்கள் அங்கே பணத்தை கொட்டி தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கு வருபவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறது. ஆனால் பாலஸ்தீனில் உள்ள மேக்கரையில் உள்ள குடிமக்களையே அங்கே வேலை செய்வதற்கு அனுப்பினால் அவர்கள் கரையோரமும் கட்டடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டட வேலைகளின் கீழேயும் தான் தூங்க வேண்டும் என்ற நிலை. அந்த 822
ஐரோப்பிய கம்பெனிகள் இப்பொழுது நாங்கள் இனி மேற்கரையில் உள்ள வந்தேரிகளோடு எந்த வியாபாரமும் செய்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். நிறைய கம்பெனிகள் இதனால் மூடக்கூடிய சூழ்நிலை, பலவர் வேலை இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் இது ஒரு பெரிய நயவஞ்சகம் என்று சொல்லுகிறார்கள். நயவஞ்சகம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மேற்கரையை எப்படியாவது சேர்த்து விடுவோம் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இஸ்ரேலிய அரசியல் தலைவர்களும் எங்களுக்கு வாக்கு தந்துதான் எங்களை இங்கே வியாபாரங்களை தொடங்க சொன்னார்கள், குடியிருப்புகளை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று ஆதங்கப்பட்டு இருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு மரண அடி. ரெண்டாவது, இப்போ போராளிகள் குழு மேற்கரையில் அதிகமாக சண்டையிட்டு கொண்டு இருப்பதால், அதாவது இழந்த வீடுகளையும் இடங்களையும் மீட்க வேண்டும் என்பதற்காக நிறைய சண்டையிட்டு கொண்டு இருப்பதால், அங்கே வரக்கூடிய சண்டையிட்டு கொண்டிருப்பதால் அங்கே சிவில் சொசைட்டி அமைதியாக இல்லை, பொதுமக்கள் அமைதியாக வாழ முடிவதில்லை என்று அவர்கள் மேற்கரையிலிருந்து வெளியே போகிறார்கள். அது அல்லாமல் கொஞ்சம் மனசாட்சி உள்ள இஸ்ரேலர்கள், நாம் எங்கெல்லாம் ஆக்குப்பைடு லேண்ட் என்று ஐக்கிய நாடுகள் சபை அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அந்த ஆக்குப்பைடு லேண்டுக்கு நம்ம திரும்பி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த ஆக்குப்பைடு லேண்டில் இருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மேற்கரையிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்பது செய்தி. ஆக இஸ்ரேலுக்கு இப்பொழுது இந்த பொருளாதார அடி, ஒரு மல்டி பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் ஒன்று அடி வாங்கினது. மேற்கரையில் இனிமேல் நாங்கள் எந்த யூரோப்பிய நாடுகளும் பணத்தை போட மாட்டோம் என்று, ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை ஒவ்வொன்றாக அது செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது, எங்களை அதில் குற்றவாளியாக பிடிக்கும் என்று அவர்கள் கூட்டாக அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகப்பெரியதொரு தாக்குதலை நேற்றும் நடத்தி இருக்கிறார்கள். ஜபாலியாவில் நடந்த ஆம்புஷில் 3 வித்தியாசமான ஆம்புஷ்களை திடீர் தாக்குதல்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் 90க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கு பல மணி நேரம் யாரும் வரவில்லை. காயம்பட்டவர்கள் அங்கே துடித்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு D9 புல்டோசரை விட்டு அவர்களை மீட்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது. அந்த D9 புல்டோசர்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு மெர்காவா டேங்கு என்ற பீரங்கி பொருந்தியவை இராணுவத்துடன் வந்திருக்கிறது, அதையும் தாக்கியிருக்கிறார்கள். அதை தலைப்பு எப்படி போடுவாங்கன்னா, த மாசக்கர் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இன் காசா. காசாவில் பீரங்கி குண்டுகளை தாங்கி வரக்கூடிய ஆயுதங்களும் ஆயுத வாகனங்களும் இதர வாகனங்களுக்கும் அங்கே ஒரு புதைகுழி ஏற்கப்பட்டது. அதாவது டேங்கில் கூட்டுப்படுகொலை செய்து விட்டார்கள் என்று பொருள்பட அதை தருகின்றார்கள். அதில் கணக்கு தருகிறார்கள். 40 நாளில் 110 இஸ்ரேலி வெஹிக்கிள்ஸ் அட்டாக். 40 நாட்களில் நாங்கள் 110 இஸ்ரேலிய 52 நாட்களில் 110 இஸ்ரேலிய வாகனங்களை அழித்திருக்கிறோம். இந்த வாகனங்களில் 54 மெர்காவா டேங்க்ஸ், 27 ஆர்ம்டு பர்சனல் கேரியர் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தினரை ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள், 24 D9 புல்டோசர், அடுத்தது 3 ஹம்மர் ஜீப்ஸு, நாமர் அண்ட் நிமர் 1 இவ்வளவு நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். ஆக இவ்வளவும் அழிந்திருப்பதால் அந்த 52 நாட்கள் இஸ்ரேலிய பீரங்கி படையின் புதைகுழி என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது நேற்று ஒரு பூபி டிராப்டு ஹவுஸில் பெய்த் லாகியாவில் 30 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். அடுத்தது இப்போ இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு டாக்டிக்ஸை கையாளுறாங்க. என்னன்னா, பள்ளிவாசல்களுக்கு உள்ளால போய் பூந்து இருந்துக்கிட்டது. இப்போ நேற்று அல் தக்குவா பள்ளிவாசல், இன்னைக்கு அல் அவுதா பள்ளிவாசல் மஸ்ஜிதுக்கு உள்ளால போய் இருந்திருக்காங்க. அவங்களை துரத்தி சென்று அடித்திருக்கிறார்கள். அது ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியா நடந்திருக்கிறது. அதில் 60 பேர் அங்குமாக இருந்திருக்கிறார்கள். நேரே போய் சண்டை போட்டிருக்கேன். எப்படியும் போராளிகளில் சிலர் காயம்பட்டிருப்பார்கள் அல்லது ஷஹீதாகி இருப்பார்கள். ஆனால் அங்கே இருந்த 67 பேரும் துவம்சம் பண்ணிவிட்டார்கள். 67 பேரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பள்ளிவாசலை சுத்தம் பண்ணிட்டாங்க. அடுத்தது
டெல்லல் ஹவா ஏரியாவில் ஒரு 4 பேரை நேரடியாக சண்டை போட்டு அழித்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மெர்காவா டேங்கும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் வந்திருக்கிறார்கள், அதையும் அழித்திருக்கிறார்கள். ஆக இஸ்ரேலி ஆர்மியே ஒத்துக்கிடுது நேற்று எங்களுக்கு காசாவில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டது என்று. ஏன்னா இந்த கிளைமேட்டில் இப்போ அவங்களால சண்டை போட முடியல, இவங்களால நல்லா சண்டை போட முடியும், என்னன்னு தெரியல. அது பியாண்ட் ஆல் லாஜிக் இன்னும் சொல்லுவாங்களே, அதோடைய இதில் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு இஸ்ரேலி சிவிலியன் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டின்னு ஒன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. நெத்தன்யாகுவுக்கு நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி கொடுக்கிறது. ஏன்னா அவங்களுடைய ராயல் கோர்ட் இன் ஜெருசலம் அவருக்கு ஒரு தண்டனையை அறிவிப்பதாக இருக்கிறது. அதனிடையே இந்த இஸ்ரேலிய சிவிலியன் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒரு அறிக்கை, என்ன அறிக்கைன்னா, அக்டோபர் 7, 2003 நடந்த தாக்குதலில் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டது இஸ்ரேலாலா அல்லது போராளிகளாலா என்ப இதில் அது இஸ்ரேல் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று இஸ்ரேல் அவர்களை பாதுகாக்க தவறிவிட்டது மட்டுமல்ல, யாருக்கு மேலே குண்டு போடுவோம் அங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் இருந்து கட்டடங்களுக்கு மேலே குண்டு போட்டதில் தான் 1000க்கு மேற்பட்டவர்கள் அழிந்தார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதற்கு நெத்தன்யாகுவும் அவருடைய அமைச்சரவையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்களெல்லாம் ஒன்று கூடி, அது இஸ்ரேலிய மக்களெல்லாம் ஒன்று கூடி அக்டோபர் 7, 2023 தாக்குதலின் போது என்ன நடந்ததுங்கிறதுக்கு நீ அபிஷியலாக ஒரு கமிட்டியை போடு. இது பொதுமக்கள் நடத்தக்கூடிய விசாரணை. இதுக்கு இஸ்ரேலி சிவிலியன் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டின்னு தான் பேர். பொதுமக்கள் விசாரணை குழுமம் தான் நம்ம வச்சுக்க முடியும். ஆனால் அவர்கள் நெத்தன்யாகுவிடம் நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை போடு, அது வழியாக அந்த உண்மைகள் வெளியே வரட்டும் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் நெத்தன்யாகு முடியாதுன்னு சொல்லிட்டான். அதை நான் போடவே மாட்டேன். அது ஏன்னா அதை இனிஷியலாக ஒரு கமிட்டியை போட்டால் அந்த கமிட்டியை போட தடை பண்ணிட்டான். அந்த கமிட்டி என்ன செய்யுதுன்னா, நெத்தன்யாகு பர்சனலாக அதுக்கு காரணம்னு சொல்லிச்சு. இந்த உண்மைகளை நம்ம முதல்ல போட்டோம், அப்போது யூடியூபே கோவிச்சு விட்டுது. நெத்தன்யாகுவுக்கு ஒரு கை இருக்கு. இதில் முன்கூட்டியே தகவல் வந்த பிறகும் 10 மணி நேரம் டைம் எடுத்து தான் காசா வளாகத்தில் நடந்த சம்பவங்களுக்கு பாதுகாப்புக்காக அது விமானங்களையும் டேங்குகளையும் அனுப்பியது. ஆனால் அந்த விமானங்கள் அவசரப்பட்டு குண்டு போட்டு நிறைய பேரை அழிச்சிட்டு, இதில் இந்த இஸ்ரேலி சிவிலியன் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி 120 ஆவணங்களை கொண்டது. 120 டெஸ்டிமனிஸ், அதாவது அன்னைக்கு அந்த காசா வளாகத்தில் இருந்தவர்களுடைய சாட்சியங்களை கொண்டு அது இந்த அறிவிப்பை செய்கிறது. இஸ்ரேல் தான் பொறுப்பு. இப்போ ஐசிசி வாரண்டு அது எப்படியோ வந்தாச்சு. இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருந்தது, ஹமாஸ் வந்தாங்க, குழந்தைகளை இது பண்ணாங்க, பெண்களை அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு இருந்து அது மாசக்கர், அதனால அது டெரரிசம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே அன்னைக்கு ஒரு டெரரிசத்தை யூதர்கள் மேல், அன்னைக்கு ஒரு தீவிரவாதத்தை யூத குடியிருப்புகளின் மேல் ஏவி விட்டதே இஸ்ரேல் தான் என்பதை இப்பொழுது இஸ்ரேலி சிவிலியன் இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டி 120 ஆவணங்களோடு கொண்டு வந்திருக்கு. இனிமேல் அது நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும். ஆக நேற்று எல்லா வகையான தாக்குதலும் நடந்திருக்கு. பூபி டிராப்ல இருந்து ஆம்புஷ்ல இருந்து நேரடி தாக்குதல் வரைக்கும் எல்லா தாக்குதல்களும் நடந்திருக்கிறது. எல்லா தாக்குதல்களிலும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் எனக்கு கணக்குப்படி ஒரு 180 பேராவது அளிக்கப்பட்டு இருப்பார்கள். ஹிஸ்புல்லாவும் நிறையவே தாக்குதலை நடத்தியிருக்கிற. ஹிஸ்புல்லா தாக்குதலில் நம்ம இந்த 8000 ஒரு வீடெல்லாம் நம்ம கணக்கில் வரல. ஆனால் இங்கே 86,000 பில்டிங்கை இடித்தான் நம்மளுடைய காசாவில். ஆனால் அவர்களும் மிகப்பெரிய அளவில் சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அசஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்னைக்கு 4 மணிக்கு போர் நிறுத்தம் வந்துவிடும், இஸ்ரேலுக்கும் இதுக்கும் லெபனானுடைய இராணுவத்துக்கும். அதை ஹமாஸ் ஓடு நாங்கள் அடுத்த ஒப்பந்தத்துக்கு போகிறோம், அதனால் இப்பொழுது ஹிஸ்புல்லாவை ஒத்துக்கொள்ள வைக்கிறோம், ஏன்னா நாங்கள் உடனே ஹமாஸோடும் ஒப்பந்தம் போட்டு விடுவோம் என்று ஒரு செய்தி அடிபடுகிறது. இதில் எந்த தெளிவான இதுவும் இல்லை. ஆனால் நம்ம அசஸ்மெண்ட் படி ஹிஸ்புல்லா தாக்குதலை தொடங்கியதே இங்கே பாலஸ்தீன மக்களுக்காகத்தான். ஆகவே அவர்களுடைய நிலையில் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்காது என்பது இப்போ எல்லாமே இஸ்ரேலி மீடியா, அமெரிக்கன் மீடியா பைடன் சொன்னான்னு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளால ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சேதாரங்கள் அதிகம். நேற்று சிரியாவை இஸ்ரேல் தாக்கியிருக்கு. ஆனால் சிரியா உடனே திரும்ப அல் ஒமர் ஆயில் ஃபீல்டில் இருந்த கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லி வச்சுருக்கான். அதாவது ஈராக்
ஈராக்கையும் இஸ்ரேல்லையும் ஐஎஸ்ஐஎல் அது இதுன்னு குழப்பத்தை உண்டு பண்ணி போய் குடியமர்ந்துட்டான். குடியமர்ந்து விட்டு அவ்வளவுத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நேற்று அங்கே இருந்துக்கிட்டே இஸ்ரேலிய இராணுவத்தை அங்கே சிரியா, ஏன்னா கோலான் ஹைட்ஸ் அவனுக்கு பறிபோகுது. இந்த போர் ஒப்பந்தம் ஒருவேளை செயலில் வந்தால் 4 மணி நேரத்தில் வந்துடும், 5 மணி நேரத்தில் வந்துடும்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்தால் அதுக்கு பிறகு யார் யார்கிட்ட எந்த இடம் இருக்குன்னு ஒரு கணக்கு தெளிவாக தெரியும் என்று கருதுகிறோம். இப்போ அந்த உமர் ஆயில் ஃபீல்டை தாக்கியிருக்காங்க. அதில் கிரீன் ஃபீல்டில் இருந்த அமெரிக்க இராணுவத்தினர் நிறைய பேர் அழிந்ததாக சொல்லுகிறார்கள். அது பற்றின உண்மையில் எதுவும் நமக்கு தெரியவில்லை. அதே போல் வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து சண்டையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் வெஸ்ட் பேங்கை ட்ரம்ப் வந்தால் எங்களுக்கு எழுதி தந்துடுவார், நாங்கள் அதை சேர்த்துக்கிட்டதுக்கு உதவி செய்வாருங்கிற ஒரு வாக்குறுதியை இப்பொழுது யூரோப்பியன் யூனியனில் உள்ளவனை நாங்கள் பணம் போட மாட்டோம், போட்ட பணத்தையும் நாங்கள் திரும்ப எடுத்துக்கிடுவோம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த செட்டிலரோடைய கமிட்டி, வந்தேரிகளின் குடியிருப்பினுடைய குழுமம், எங்களுக்கு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவொடனே எங்களுக்கு வெஸ்ட் பேங்கை தந்துடும். அப்போ ஒரு குழப்பத்தை அங்கே உருவாக்குறான்னு அர்த்தம். அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு மேலே சபையின் தீர்மானத்துக்கு எதிரானது. வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன மக்கள் ஒரு வருஷத்துக்குள்ளால இஸ்ரேல் அங்கேருந்து போகணுங்கிறதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. ஆகவே இப்போ ஒரு ஆறுதல் இஸ்ரேலுக்கு கிடைத்தாலும் ஒரு வேளை இந்த சீஸ்ஃபயர் செயலில் வந்தால், ஆனால் இஸ்ரேல் போதுமான அளவுக்கு தீயை மூட்டி வைத்திருக்கிறது. இஸ்ரேலு பொருளாதார ரீதியாக அமெரிக்கா எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் அதனுடைய அழிவுகளை அது சீர் செய்வதற்கு பல வருடங்கள் ஆகலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்கிற தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.